நம்ம குழந்தைக்கு எங்க அப்பா பேரை வைப்போங்க. ஆ அதெல்லாம் முடியாது. எங்க அப்பா பேரை வைக்கணும். ஆ ஆ எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். இல்ல 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 நான் எங்க அப்பா பேர் தான் வைப்பேன். நான் எங்க அப்பா பேர் தான் வைப்பேன்னு சொல்லியம்ல. முடியாது முடியாது. என்ன ரவி, ஏதாவது பிரச்சனையா? ஒரே சவுண்டா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. பிள்ளைக்கு அவ அவி அப்பா பேர் வைக்கணும்னு சொல்லியா, நான் எங்க அப்பா பேர் வைக்கணும்னு சொல்லி அதுதான் அப்படியே பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? சரி சொல்லு கேப்போம். உங்க அப்பா பேர் என்னதுமா? எங்க அப்பா பேரு சீனிவாசன். உங்க அப்பா பேரு? கிருஷ்ணன். ஆ இப்போ இந்த பேர் கரெக்டா இருக்காடு பாரு. சீனிவாச கோபால கிருஷ்ணன். சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ உங்க பிரச்சனை தீர்ந்தா? சரி நான் வாரேன். சரி போயிட்டு வாங்க, நல்லது. பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு நல்ல ஐடியாவை தான் தந்துட்டு போயிருக்கான். இப்போ சரி உனக்கு திருப்தியா? ஆமா, எங்க அப்பா பேரு சீனிவாசன், உங்க அப்பா பேரு கிருஷ்ணன். அதுல எப்படி சீனிவாச கோபால கிருஷ்ணன் வரும்? அவன கோபால் யாரு? ஆமால, ஒரு நிமிஷம் இரு, அவனையே கூப்பிட்டு கேட்டுருவோம். என்னவா இருக்கும்? ஆமா, அவி அப்பா பேரு சீனிவாசன், எங்க அப்பா பேரு கிருஷ்ணன். சீனிவாச கோபால கிருஷ்ணன் சொன்னிய, அதுல கோபால் யாரு? கோபாலுங்கிறது எங்க அப்பா பேரு. நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா பேர் வைக்கணும் மட்டும் குழம்பிட்டு இருந்தீங்க. சரி போனா போண்டுட்டு நான் எங்க அப்பா பேரையும் சேர்த்து சொன்னேன். இதுல என்ன இருக்கு? இப்போ ஒன்னு என்ன பண்ண வேண்டிய தெரியாது. ஆமா, சும்மா நாங்க சண்டை போடுவோம், ஏதாவது பேர் வைப்போம். பக்கத்துல வந்து எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க வைக்கிறேன், ஓடிடாமா. நல்லது செய்யலாம்னு பார்த்தா இப்படி நம்மள விரட்டி விடியாவல. இதுக்குதான் சொன்னேன் எங்க அப்பா பேரை வைப்போன்ட்டு. நீ சண்டை போட்டதால எவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அவன் அப்பா பேரை என் பிள்ளைக்கு வைக்க சொல்லியான். இதுதான் நானும் சொன்னேன், எங்க அப்பா பேரை வச்சதால இந்த பிரச்சனை வந்திருக்காதுல. ஒருத்தர் பேரை வைக்காண்டாம், அவனுக்கு யாரு பேரை வைக்காண்டாம். பிறகு எப்பமாவது வச்சிடலாம். இப்போ ஊடி எங்க நிம்மதியா? என்ன சொல்லிட்டேன், எங்க அப்பா பேர் வைக்கணும்னு தானே சொன்னேன். இது ஒரு தப்பா? அவ அப்பா பேர் வைக்கும்போது எங்க அப்பா பேர் வைக்க என் பிள்ளைக்கு உரிமை இல்லையா? போட்டமக்கா அழாதமக்கா. இதுல இருந்து என்ன தெரியும் மக்களே? புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அவங்களே உட்கார்ந்து பேசி அதை தீர்த்துக்கிடணும். நம்ம பிரச்சனைக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல நம்மளுக்கு தெரியாதவங்களோ வந்து தலையிட்டாங்கன்னாக்கி இப்படிதான் பிரச்சனை வந்து பெருசாவுமே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு நாளும் சொல்யூஷன் கிடையாது. அதனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ரெண்டும் உட்கார்ந்து பேசுங்க, புருஷனும் பொண்டாட்டியும். அப்போ அதுக்கு ஈஸியா வழி கிடைச்சிடும். அதுதான் எப்பவுமே நம்ம பிரச்சனையில அடுத்தவங்கள உள்ள அனுமதிக்கவே கூடாது. சரிங்க, கோவப்படாதீங்க, வாங்குங்க, இதுல வந்து உட்காருங்க. சரி பொண்டாட்டி, நம்மளே ரெண்டு பேரும் பேசி நம்ம பிள்ளைக்கு நல்ல பேரை வைப்போம். சரியா? உனக்கு உங்க அப்பா பேர் வைக்கணுமா, எனக்கும் எங்க அப்பா பேர் வைக்கணும். சரி, அந்த இதுல நம்ம என்ன பேர் வைக்கலான்ட்டு நம்ம முடிவு எடுப்போம். சரியா? சரிங்க. சரி, நம்ம ரெண்டு அப்பா பேரையும் சேர்த்து சீனிவாச கிருஷ்ணன்ட்டு வச்சிருவோம். சரியா நம்ம பிள்ளைக்கு? சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பேரே நம்ம வச்சிருவோங்க. ஓகே பொண்டாட்டி, இப்போ சந்தோஷம் தானே? எனக்கும் சந்தோஷம், உனக்கும் சந்தோஷம் தானே? சரி. சீனிவாச கிருஷ்ணன், சீனிவாச கிருஷ்ணன், சீனிவாச கிருஷ்ணன். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து பேச வேண்டியவங்கிட்ட பேசணும்னு வைங்களேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சின்னதா போய் அழகா சந்தோஷத்துல போய் முடியும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.